ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் நவாசுதீன் சித்திகி மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் ஒரு ரிஜெக்டட் பீஸ். 12 வருஷமா பிலிம் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு சரியான ரோல் ஒன்றும் கொடுக்கல. இந்த சின்ன சின்ன 2 minutes 40 seconds ரோல்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சது. இந்த ரிஜெக்டட் பீஸ் எப்படி அக்செப்ட் ஆச்சு? ஆக்சுவலி நான் ஆரம்பத்தில் நிறைய ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்துலேயுமே ரிஜெக்ஷன் கிடைச்சிது. அதாவது இண்டஸ்ட்ரியில் ரோல்காக மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே தான். இந்த மாதிரி நான் நிறைய பொண்ணுங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக விரும்பினேன். அங்கே தான் நான் முதல்ல ரிஜெக்ட் ஆனேன்னு சொல்லலாம். ஆக்சுவலி அங்கேருந்து தான் ரிஜெக்ஷன் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நான் ஒரு டிசைட் பண்ணேன், இந்த டிபார்ட்மெண்ட் நம்மளால் முடியாத காரியம் அப்படின்னு. நான் நிறைய இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டேன். ஃபிலிம்லேயும் ட்ரை பண்ணேன், அங்கேயும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் நான் ஒரு ரிஜெக்டட் பீஸ் அப்படின்னு. அப்புறம் இப்போது டிப்ரெஷன், மன உளைச்சலுக்காக வேண்டிய அவசியம் எப்போவுமே எனக்கு வந்ததில்லை, இனிமேலும் வராது. நமக்கு எந்த லைஃப் கிடைச்சதோ அதில் சந்தோஷத்தை முழுமையாக தேடணும். சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் கிடச்சிட்டு இருந்தது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன், அது ஒரு நல்ல லைஃபாக இருந்தது. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஷூவில் வெயிட்டர் ரோல், ஆமாம், அது எப்படி இருந்துச்சு? வெயிட்டர் ரோல் பண்ணி அடி வாங்கிறது? என்னை பொறுத்த வரைக்கும் ரோலுங்கிறது ரோல் தான். அது சின்னதோ பெருசோ, அதை எந்த அளவுக்கு நம்ம ஹானஸ்டியாக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அது எனக்கு எப்போவுமே மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது 1 second ரோலாக இருந்தாலும் சரி, 1 நிமிஷம் ரோலாக இருந்தாலும் சரி. ஐ திங்க் அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். சர்ஃப்ரோஸ் படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு பிளாக் ஃப்ரைடே படத்தில் கிடைச்சிது. 3 சீன்ஸ் உள்ள ரோல்ஸ் கிடைச்சிது. அப்புறம் 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷத்துக்கு அப்புறம் 4 சீன் கிடைச்சிது. இந்த மாதிரி தான் ஆச்சு. ஆரம்பத்தில் ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஜனங்க தான் அதை பார்த்து பிக் பாக்கெட் ரோல். ஆமா, சுனில் தத் சார் கூட வேலை செய்ய உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது சின்ன ரோலா இருக்கலாம். அவர் என்ன சொன்னாருன்னா, பையன் நல்லா வேலை செஞ்சிருக்கான், அவனுக்கு கொக்கோ கோலா கொடுங்கன்னாரு. ஸோ நான் கொக்கோ கோலா சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா சுனில் தத் சார் கொடுத்தார்ல, அதனால். அவர் ரொம்ப அன்பு காட்டுற மனுஷன். அவர் செட்டில் இருக்கும்போதே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவார். அது நல்லாயிருக்கும். சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு முக்கியமான இடத்த பிடிப்போன்ற ஏதாவது எண்ணம் இருந்தது? இல்லை, கண்டிப்பாக இல்லை. எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அப்புறம் நான் இந்த மாதிரிலாம் நினச்சி வரல. அதாவது படத்தில் பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்னுலாம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆரம்பத்திலே என்னுடைய இந்த ஃபேஸ் விஷயத்தை பற்றி ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் நான் ஒரு ஆஃபீஸில் வேலை கேட்க போனால் அங்கே இருக்கிற அசிஸ்டண்ட் என்னை பார்த்து கேட்பார், யார் நீங்கம்பார். ஒரு ஆக்டர்னு சொல்லுவேன். அவர் கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்த்தா அப்படி தெரியலையே அப்படிம்பார். இந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் எனக்கே தெரிஞ்சிருச்சு, நான் சின்ன சின்ன ரோல்ஸ் தான் பண்ண முடியும், பெரிய ரோல்ஸ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கோ. உங்களை பற்றி நான் ஒரு மேகசினில் படித்தேன். அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா, அமிதாப் பச்சன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ அவர்கிட்ட ஹைட் இருந்துச்சு, நல்ல குரல் இருந்துச்சு. அந்த நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியோட லெட்டர் அவர்கிட்ட இருந்தது. ஷாருக் கான் வந்தது செயின்ட் கொலம்பஸ்ல இருந்து, அவர் ஃபிட்டாக இருந்தார், சாம் இருந்துச்சு. கங்கனா வந்தது அவங்களோட அழகை வச்சு. உங்ககிட்ட என்ன இருந்தது? ஒன்றுமே இல்லை. என்கிட்ட என்ன இருந்துச்சு? இப்போ யோசிப்பேன், ஆமா என்கிட்ட என்ன இருந்தது? ஓகே, தேங்க்யூ. ஆனால் நீங்களே சொல்லியிருக்கீங்க, நான் கருப்பாக இருக்கேன், என்னோட ஃபேஸு பார்க்குற அளவுக்கு இல்லைன்னு. அதனால தான் உங்களுக்கு இந்த குண்டாஸ் ரோல்லாம் கொடுத்தாங்களா? ஒருவேளை இதுவும் ஒரு ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேஸை பார்த்து இந்த பாலிவுட் ஹீரோஸ்லாம் எப்படி இருப்பாங்க, அது 6 அடி உயரம், சிகப்பான முகம், அப்படி என்னால் ஹீரோவாக முடியலன்னு கஷ்டமாக இருந்தது. பட் தேங்க் காட் இப்போ எல்லாமே ஹீரோ படங்களாகவே சைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க் காட். ஒருவேளை நீங்க ஹீரோ ஆனீங்கன்னா கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர்ல சொல்லுங்க, எப்படிப்பட்ட ஹீரோவா நீங்க? லுங்கி கட்டிக்கிட்டு செருப்பு போட்டுக்கிட்டு எப்ப பாரு திட்டிகிட்டே இருக்கிற ஷூட் பண்ற ஒரு ஹீரோ? அப்படிதான் ஆனேன். ஐ திங்க் ஆரம்பத்தில் ஏதாவது பண்ணி தான் ஆகணும். ஆரம்பத்தில் லுங்கிலேருந்து ஆரம்பிச்சது. லைக் அதே வருஷம் வேற நல்ல படங்களும் கிடச்சிது. லைக் டாக்ஸிடோ, பேண்ட் ஷர்ட் அதெல்லாம் இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு அது ஒரு நல்ல கதையாக இருக்குன்னு தான் தோணுச்சு. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன நல்ல காஸ்டியூமில் பார்த்தாங்க. அப்புறம் என் மகன் ரொம்ப நல்லா இருக்கான்னு சொன்னாங்க.
ஆனால் ஹீரோ நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கும். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஒருவேளை இன்டிமேட் சீன் இருந்தால், ஹீரோயினை கிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு. ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு எப்பவும் கிடைச்சதில்லைல்ல. ஸோ ஆக்சுவலாக நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுவேன். ஆனால் சீன் பண்ணும்போது ரொம்ப நல்லா கூட அமைஞ்சிடும். சாஃப்டாக இருந்துச்சு. அப்படியே இது உண்மைதானா? ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சீன்ஸ் பண்ணும்போது ஹீரோயின்ஸ் உங்ககிட்ட அண்ணன் நவாசனன் கூப்பிடுவாங்களா உங்களை? நீங்கள் டைரக்டர்ஸ் கிட்ட கூட இதை பற்றி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூரில் தான் நடந்துச்சு. ஹுமா குரோசி தான் ஹீரோயினாக நடித்தாங்க. நாங்கள் ஒரு ரொமான்டிக் சீன் பண்ணோம். அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நவாசனை நம்ம இப்படி பார்க்கலாம் இதில். அப்போ நான் அனுராக் கிட்ட சொன்னேன், அனுராக் கஷ்யப் கிட்ட, என்ன இவ அண்ணன்னு சொல்கிறா, எப்படி நான் ரொமான்டிக்காக நடிக்கிறது? அப்புறம் ஹீரோனா டான்ஸும் ஆடி ஆகணும். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, டான்ஸ்னா நீங்கள் பயப்படுவீங்கன்னு. ஆமாம், டான்ஸ் கூட எனக்கு அவ்வளவா வராது, ரொம்ப கஷ்டம்தான். டான்ஸ்னா கொஞ்சம் பயம்தான். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நான் டான்ஸ்லாம் அவ்வளவா ஆடினது கிடையாது. அதனால டான்ஸ் விஷயத்தில் மென்டல் பிளாக்கேஜ் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் எப்படி ஹீரோவாக முடியும்? இப்போல்லாம் தேங்க் காட், இப்போல்லாம் ஃபிலிம் மாறிக்கிட்டு இருக்கு, கதைக்களம் மாறிக்கிட்டு இருக்கு. டான்ஸ் படங்கள் அதிகமாக ஓடலை, கண்டென்ட் உள்ள படங்கள் தான் நல்லா ஓடுது. ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு, நீங்கள் பெரிய ஆக்டர் ஆகிட்டீங்க, உங்களுக்கு நல்ல பாப்புலாரிட்டி கிடச்சிருக்கு. அப்புறம் அந்த காத்தாடி பொண்ணு என்ன ஆனாங்க? நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஒரு தடவை தெரிஞ்சிட்டு வாடா, அந்த பொண்ணு எங்கே இருக்கா, என்னோட படங்களெல்லாம் பார்க்க சொல்லு, அவளை டிவியில் ப்ரோக்ராம் வரும் அதை பார்க்க சொல்லுன்னு. அப்போது அவன் என்ன சொன்னா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நல்லா 6 அடி ஆள், அவள் புருஷனுக்கு நல்லா இவ்வளோ பெரிய தாடி இருக்குது, ஆள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், அவளை டிவி சீரியல்லாம் பார்க்க விட மாட்டார். அப்புறம் உன் படத்தை எங்கே பார்க்கறது? இப்போ அவளுக்கு ஒரு 6-7 பசங்க கூட இருக்காங்க. ஒருவேளை அவங்க இன்னைக்கு ஆப்கி அதாலத்தில் இந்த ஷோவை பார்த்தாங்கன்னா நீங்கள் ஏதாவது மெசேஜ் கொடுக்க விரும்புகிறீங்களா? என்ன சொல்கிறீங்க? என்ன மெசேஜ் கொடுக்கறது? நான் ஆக்சுவலி தேங்க்ஸ் தான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவங்களால தான் நான் வெளியில் வந்தேன் இந்த ஆக்டிங் ஃபீல்டுக்கு. உண்மைதான். ஆடியன்ஸ்லேருந்து இப்போ யாராவது கேள்வி கேட்கலாம்? ஒருவேளை சக்சஸை பத்தி பேசணும்னா ரஜித் சார் இருக்காரு, மோடி இருக்காரு, MS தோனி இருக்காரு. இப்போ 21st செஞ்சுரியில இணைஞ்சிருக்க போறது நவாசுதீன் சித்திக் பேரும். சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்களால எப்படி இவ்வளவு பேஷனேட்டா இருக்க முடியுது? இப்பெல்லாம் 2 மாசம் சம்பளம் கிடைக்கலன்னா உங்க வேலையவே விட்டுருவாங்க. ஆனா உங்களால மட்டும் எப்படி சார் 12 வருஷம் பொறுமையா இருந்தீங்க? இதுல நான் ட்ரைனிங் எடுத்தேன், இதுக்காக நான் பல வருஷங்கள் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட வேற ஆப்ஷனே கிடையாது. அண்ட் ஐ திங்க் நம்ம என்ன பண்ண விரும்புகிறோமோ அதான் பண்ணி ஆகணும். ஒருவேளை நமக்கு வேற ஆப்ஷன் இருந்தா அப்போ கஷ்டமா மாறிடும். அந்த நேரத்தில் எனக்கு வேற ஆப்ஷன்ஸ் இருந்திருந்தா நிச்சயமா நான் டைவர்ட் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எனக்கு வேற ஆப்ஷன் நான் கொடுக்கவே இல்லை. ஆக்டிங் பண்ணணும்னா ஆக்டிங் தான் பண்ணணும். அப்புறம் அது 25 வருஷம் ஆனாலும் சரி, 50 வருஷம் ஆனாலும் சரி. நீங்க என்னைக்குமே இப்படி யோசிச்சது இல்லையா, திரும்பவும் கிராமத்துக்கு போகணும், திரும்பவும் விவசாயம் பண்ணணும்னு? இந்த மாதிரி எத்தனையோ தடவை என் மனசுல தோணி இருக்கு. அது சர்வைவல் பண்றது கூட ரொம்ப ப்ராப்ளமா இருந்தது. அது நான் திரும்பவும் கிராமத்துக்கு போனா மக்கள் என்ன திரும்பவும் அப்படியே தான் சொல்லுவாங்க, நீ உன் முகத்தை கண்ணாடியில பாரு, நாங்க தான் அப்பவே சொன்னோம்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை யோசிக்கும் போதே எனக்கு வெக்கமா இருந்தது. திரும்ப போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நிறைய பேர் எங்கிட்ட டிமாண்ட் பண்ணாங்க, உங்க ஃபர்ஸ்ட் படம் கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர் ஹிட் ஆச்சு, அந்த படத்தோட டயலாக இங்க நீங்க கண்டிப்பா சொல்லணும்னு. அதுல ஒரு ஃபேமஸான ஒரு டயலாக் இருந்துச்சு, बाप का दादा का भाई का सबका बदला लेकर तेरे भाई. அப்புறம் அதில் எனக்கு பிடிச்ச டைலாக் ஒன்று இருந்துச்சு. அப்போது என் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு உட்காந்துக்கிட்டு இருந்தான். நான் இந்த மாதிரி மவுத்தார்கன் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அவனை பார்க்கும்போது அவன் அப்படியே என்ன பார்ப்பான். அப்புறம் என்கிட்ட கேட்பான், என்னைய பார்க்குற? हम तो सोचे थे संजीव कुमार के घर में बच्चन पैदा हुए हैं, लेकिन जब आंखें खुली तो देखा साला हम तो शशि कपूर है, बच्चन तो कोई और है. அப்போ அவரை இப்படி கட் பண்ணிடுவேன். என்ன பண்ணுறது, அது படம். நவாஸ் சார், நீங்கள் நிறைய வெற்றிகள் அடைஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய வெற்றிகள் கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம்.